வேர்க்கடலை இன்றைக்கி ராத்திரியே ஊற வச்சுட்டு வேக வச்சிடலாம். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பெப்பர் பவுடர்லாம் போட்டுட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட வேண்டியது தான். குக்கரில் 5-6 விசில் உப்பு போட்டு தேவையானது 5-6 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சின்னதாக வச்சுட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு அனுக்கலாம். இன்னொரு சவுண்டு வந்தோம். எல்லாம் வெந்துடுத்து வேர்க்கடலை இந்த பேசனில் போட்டுட்டு தக்காளி, வெங்காயம் கட் பண்ணதை போட்டுடலாம். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போடலாம். வேர்க்கடலைக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. லெமனாக பிழிஞ்சிடலாம். கொத்தமல்லியும் தூவிடலாம். சூப்பரான ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். பெப்பர் பவுடர் போட்டு லெமன் பிழிஞ்சு தக்காளி, வெங்காயத்தை உப்பு போட்டாச்சு. கொத்தமல்லியும் போட்டாச்சு. தேவையான அத்தனையும் போட்டாச்சு. சூப்பரான ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஒன்றா சேர்ந்து கலந்துட்டு சாப்பிட்லாம். நம்ம இதில் பணிப்பத்திரம் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கலந்துட்டு காமிக்கிறேன். டேஸ்டியான ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி டு ஈட். இப்போலாம் டாக்டர் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், சுண்டல் சாப்பிடாம டெய்லின்ட்டு நடுவில் இந்த மாதிரி சுண்டலில் போட்டு சுண்டலை வேக வச்சுட்டு தேங்காய் போடாமல் தக்காளி, வெங்காயம், லெமன், கொத்தமல்லி எல்லாம் பெப்பர் பவுடர்லாம் போட்டு பண்ணிடுறேன். பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அகைன். மாதிரி பவுலில் வச்சு சாப்பிட கொடுத்தா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயமாக பண்ணாதவங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.